ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வாரம் தினம் சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் தினம் சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ டைம் இல்லாதனால சமையல் பண்ணிக்கிட்டே நான் சொல்கிறேன். அடுத்த இது பார்த்திங்கன்னா, தினம் சீரியலில் சரி ஒரு இடம் வாங்க போகிறேன். இப்போ ட்ராவல்ஸில் ஏகப்பட்ட பணம் வந்தாச்சு சொல்லிட்டு நான் இடம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காரு. அப்போ இது தெரிஞ்சு அவங்க எதிரி அவங்க அண்ணி தடுத்துறாங்க. அவர் ஓனர் நான்லாம் இடம்லாம் விற்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் சரி எப்படியாவது நான் இதே ஊரில் இடம் வாங்க தான் போகிறேன், வீடு கட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சின்ன மருமகள் தொல்லை என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். சின்ன மருமகள் தொல்லை எப்படி நம்ம குறி கேட்டால் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி சொல்லி குறி கேட்குறாங்க. உடனே வீட்டிலையே உடனே பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சம்மந்தப்பட்ட 2 பேரும் பூக்குழி இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க தாமரை பொய் சொல்கிறாரு. கண்டிப்பாக பூக்குழியில் ஏதாவது ஆயிரும். அதனால் சேது இறங்க தயாராக இருக்காரு. ஆனால் தாமரை இறங்கினா என்ன ஆகுன்னு தெரியல. இதனால் ஐயோ பொய் சொல்லிட்டோமே, எப்படி பூக்குழி இறங்குறது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லை உண்மையை யாராவது கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். பாண்டியன் சொல்ல என்ன போட போகிறான்னு பார்க்குறோம். அரசியை காலேஜில் போய் நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசி காலேஜ் போகிறது மீனா எல்லாம் போகிறாங்க. போக வேண்டாம், நான் போகிறேன்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க. மீனாவுக்கு ஏற்கனவே தெரியும், இல்லை அவங்க போக வேண்டாம், இல்லை அவங்களே விடட்டும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இன்னும் சந்தேகப்பட்டு செந்தில் கூட்டிகிட்டு நம்ம 2 பேர் போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு போகிறாங்க. அவங்க சந்தேகப்பட்டது மாதிரி அங்கே சுகன்யா போய் இறங்கின உடனே குமரனுக்கு தகவல் கொடுத்துறாங்க. குமரன் அரசி நான் சொல்கிற கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நிற்கிறாங்க. கரெக்டாக அப்போ மீனா செந்தில் கூட்டு இறங்கினாங்க. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யா என்ன பதில் சொல்லாமல் தயாரிச்சுக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் எதுக்காக சண்டை இழுக்கிறீங்க, எனக்குன்னு தெரியாது நினச்சிங்களா அப்படி சொல்கிறாங்க. உடனே செந்தில் குமரனை அடிக்க போய் போப்பா அப்படி சொல்லி விரட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியல் ரெஸ்டாரண்ட் விலைக்கு தரீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அவர் பாக்கியாட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம்னு சொல்லி நேராக போய் பார்த்தீங்கன்னா கோபியை ஒருத்தரை கூட்டுறாரு. கோபி யாரோ என்னை கூட்டிருக்காங்க, யாருன்னு தெரியலையே சொல்லி உட்காந்துருக்காரு. அப்போ தான் ஓனர் வராரு. அடேங்கப்பா, இத்தனை கம்பெனிக்கு நீங்கள் ஓனரா? ஆமாம், உங்கள் பொண்ணு இனியாவை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இத்தனை கம்பெனிக்கு ஓனராக இருக்கீங்க, இனியாவை கேட்குறீங்களா? சரி, நான் இனியாவை தாராளமாக தரேன், எனக்கு ரொம்ப சம்மதம்னு சொல்லிடுறாரு. அவர் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டை எப்படி நான் வாங்கிடுவேன்னு சொன்னார். இனியாவை தரேன் அப்படின்னு சொன்னதால் ரெஸ்டாரண்ட்டை உடனே என்ன இருந்தாலும் பாக்கியலட்சுமி தான் பொண்ணுக்காக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. பாக்கியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெரிய ஓனரோட பையனுக்கு இனியாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னது கல்யாணமாக? அவள்லாம் ஒரு நாள் இனியா சமைக்க மாட்டா, அவள் இப்போ தான் வேலையில் சேர்ந்துருக்கா. அத்தை, அவள் இப்போ தான் வேலையில் சேர்ந்துருக்கான்னு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு சமைக்கல, கண்டிப்பாக இனியா சமைக்க மாட்டாள். அவள் சம்மதிச்சா எனக்கு என்ன, சம்மதிக்கால எனக்கு என்ன, நானும் கோபி முடிவு பண்ணிட்டோம், இனியாவுக்கு கல்யாணம் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்கியா திகச்சு போகிறாங்க. அத்தை, நான் சொன்னதை கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் முதல்ல நாங்கள் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாக்கியா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் பார்த்திங்கன்னா வாக்கியாவுக்கு தெரியவே தங்கட்ட ரெஸ்டாரண்ட் கேட்டவர் தான் அவர்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சம்மதிக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே பாக்கியா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. கண்டிப்பாக கல்யாண ஏற்பாடெலாம் நடக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் வெளியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செல்வியோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் மட்டும் இல்லாமல் கடைசியில் கோபியும் பாக்கியாவும் இணைஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் வெளியாக இருக்குது. அதனால் பாக்கியா மறுபடியும் கோபி கூட சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சீரியல் அடுத்த வாரம் முடிய போகுது, பார்க்கலாம். சிந்து பயிரில் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய குழந்தைகளுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தா சிந்து ஓடியே வராங்க. இவரை எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீ என்ன பேசுது, போமா வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்கூலில் போய் அத்தனை குழந்தைகளுமே கூட்டிகிட்டு வராங்க. உங்களுக்காக தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணார், இன்றைக்கி அவரை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வச்சுருக்காங்க, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா குழந்தைகளும் வாசலில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சார் இப்போ ஜெயிலில் வைக்கலாம், பாவம் டாக்டர் அப்படின்னு
சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து செய்கிறவங்க நான் பொய் தான் சொன்னேன் உண்மைன்னு அவங்களும் இந்த பையனும் சொன்னான்னா டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரே வந்து ஆனால் அதை வந்து சொல்லலை. உடனே சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவாவை வந்து விடுவிச்சிட்றாங்க. விடுவிச்ச உடனே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா சிவாவோட மனசு வந்து மாறப்போகுதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வெறுப்போடு இருக்க போகிறாரா, என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நேற்று அமாவாசை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணினேன். அதனுடைய பற்றிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டைம் இல்லாத நேரத்தில் அதை போட்டு அப்படியே வந்து நான் சொல்லியிருக்கேன், வந்து பாருங்கள்.